அனைவருக்கும் வணக்கம். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்ட போகிறதா திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவர்களால் அந்த இடத்துல அணையை கட்ட முடியுமா? தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பக்கம் இருக்கும். அதையும் தாண்டி இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகள் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி அவர்களால் ஒரு செங்கல் எடுத்து வச்ச முடியுமா? இப்படி இருந்தாங்க அந்த ஒரு கேள்வி. அந்த தகவலை தான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் பல பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா அது, அவங்க அணை கட்டிடுன்றாங்க, இங்கே போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது, எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளை கூட்டம் போட சொல்கிறாங்க, முதல்வரை போய் பேச சொல்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க சொல்கிறாங்க, இங்கே போராட்டம் நடக்குது. இது சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுக்கு அடுத்து அதாவது கர்நாடக அரசு வாங்க வேண்டிய அனுமதிகள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த அனுமதிகள்லாம் கிடைச்சிருமா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். நீங்கள் முழுசாக பாருங்கள், கொஞ்சம் தெளிவாகிடுங்க. உங்களுக்கு தெரியாத தகவல்கள்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்ட போகிறாங்க. என்ன காரணத்துக்காக அணை கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பெங்களூரோட குடிநீர் தேவைக்காகவும் அதே போல் 400 மெகாவாட் மின்சாரம் அதனால் உற்பத்தி செய்ய முடியும்ன்றதுக்காக தான் அவங்க அங்கே அணை கட்ட போகிறதா சொல்கிறாங்க. அவங்களுடைய காரணங்கள் அதுதான், அவங்களுடைய தேவைகளும் அதுதான் வச்சுங்களேன். இதனால் தமிழகத்துக்கு என்ன பாதிப்புனா, தமிழகத்துக்கு ஒரு வருடத்திற்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை தரணுங்க. இப்படி அணை கட்டத்தினால கிட்டத்தட்ட 67 டிஎம்சி அங்கே தடுத்து வைக்கப்படும். சாதாரண நாட்கள்லேயே அவர்கள் நம்ம தண்ணி வேணும்னு கேட்டால் குடுமிப்புடியாக இருக்குது. உச்சநீதிமன்றம் போகணும், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் புகார் அளிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தருவாங்க. இது வரைக்கும் ஒரு முறை கூட ஒரு வருடத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை ஒரு முறை கூட அவங்க தந்தது கிடையாது. ஃபுல்லாக வந்தது எல்லாம் இது வரைக்கும் உபரி நீரை தான் வருது. உரிமை நீர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க, முழுசாக கொடுக்க மாட்டேன்றாங்க. அது வெறுப்புகள் பல இருக்குது. ஸோ இப்படி இருக்கப்ப தமிழக அரசோட எதிர்ப்பை மீறி அங்கே அவர்களால் அணை கட்ட முடியுமான்றது அதுவே பெரிய கேள்விக்குறி தான். இதனால தான் முழுக்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காவிரி நீர் இருக்கு இல்லையா, அது நம்ம தமிழகத்திற்கு எவ்வளோ ஒரு உயிர் நாடியாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். காவிரிக்கா இவ்வளோ, அதனால தான் இவ்வளோ போராட்டம் நடக்குதா, காவிரி என்பது தமிழகத்தோட உயிர் நாடியான்றது அப்போ தான் உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சுக்கும். காவிரி ஆறால் எந்தெந்த மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உயிர் நாடியாக இருந்து பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர். விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக இந்த மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த காவிரி நீரை நம்பி தான் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காவிரி படுகைன்னு சொல்லுவாங்க, காவிரி கரையோர மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்தில் தாங்க மேட்டூர் அணை இருக்குது. ஈரோடு, நாமக்கல், கரூர், அங்கேருந்து பவானி சாகர் அணை, அதே போல் அமராவதி அணை இருக்கு இல்லையா, அங்கே அந்த இணையோட இந்த காவிரி ஆறு இணையுது. திருச்சிராப்பள்ளியில் முக்கொம்பு சொல்லும்போது தான் நல்லா கொஞ்சம் ஞாபகம் வருது. அந்த அணை உண்மையிலே அழகாக இருக்கும். சுற்றுலா போகிறவங்க தயவு செஞ்சு அங்கே போய் பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். நம்ம பக்கத்தில் இருந்தே தண்ணி திறந்த விடத்தை பார்க்கலாம், அங்கே போய் மேயிற மீன்களை பார்க்கலாம். அவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குங்க இந்த முக்கொம்பு அணை. அங்கே போயிட்டு பாருங்கள், உண்மையிலே அழகாக இருந்து. இந்த மாவட்டங்கள்லாம் குடிநீர் மற்றும் விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. இந்த காவிரி ஆறு நீரை குடிநீர் தேவையை மட்டும் பூர்த்தி செய்கிற மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை. இந்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றுல வர தண்ணீரை குடிநீருக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்கள் காவிரி ஆற்று தான் குடிநீருக்காக பயன்படுத்திட்டு வராங்க. இப்படி தமிழ்நாட்டோட உயிர் நாடியாக இருக்கிற காவிரி ஆறை அதுக்கு நடுவே அணை கட்ட தமிழக அரசோ இல்லை தமிழக மக்களோ விரும்புவாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இந்த தடைகளை தாண்டி அவர்களால் செங்கல் எடுத்து வச்சிட முடியுமா? முடியாதில்ல. இதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் என்ன, அதுவும் இருக்குங்க. சும்மா மேகதாதுல அணை கட்டிடுவாங்க அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்ததாக என்னென்னா சுற்றுச்சூழல் பிரச்சனை. என்னமோ மேகதாது அணை பாலைவனத்திலேயோ இல்லை வறண்ட பூமியிலையோ அங்கே கட்டலைங்க. காடுகள் முழுக்க சரணாலயம், அது பாதுகாக்கப்பட்ட ஒரு சரணாலயம் அங்கே கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் இதனால் நீரில் முழுகும். 45 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு. இப்போ நம்ம பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, அந்த பாண்டிச்சேரியை விட கொஞ்சம் பெருசுங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் அந்த காடு நீரில் முழுகும். அப்படி நீரில் முழுகினாலே காடுகள் அழிக்கப்படும். அதில் அரிய வகை உயிரினங்கள்லாம் இருக்குது. இந்த சாம்பல் நிற அணில்கள், அதே போல் 4 கொம்பு மான்கள், நீர் நாய்கள்,
சொல்லிட்டு சிறுத்தை புலிலாம் இருக்குது. அங்கெல்லாம் தண்ணி பூந்துச்சுன்னா அப்புறம் சிறுத்தை ஊருக்குள்ளே வராமல் என்ன பண்ணும்? இந்தமாரி சம்பவங்கள் அதிகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொதுவாக இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் சொல்லி 2 சட்டங்கள் இருக்குது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 உருவாக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வன பாதுகாப்பு சட்டம் 1980 உருவாக்குறாங்க. இந்த 2 சட்டங்கள் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் திட்டத்தை நிறைவேற்றீங்க அப்படின்னா அந்த காடுகள் அழித்து உருவாக்கக்கூடாது. அதே போல் வனவிலங்குகள் சரணாலயத்தை இந்த பகுதியை அழித்து உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சட்டம் உருவாக்கியிருக்காங்க. இந்த சட்டத்தை இந்த காடுகள் அழிக்கணும், இந்த வனப்பகுதி அழிக்கணும் அப்படின்னா, பயன்படுத்தணும் அப்படின்னா மத்திய அரசோட அனுமதி தேவை. மத்திய அரசு அனுமதி கொடுப்பாங்களா? ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை கர்நாடக அரசு சந்திக்கிறதே இல்லையோ மத்திய அரசு சந்திக்க வேண்டியிருக்கும். அதையும் தாண்டி அவங்க அனுமதி கொடுத்தா கூட உச்சநீதிமன்றம் அதுக்கு பச்சை கொடி காமிக்கணும். சத்தியமாக சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் கொடுக்கவே மாட்டாங்க. அது பொதுவான ஒரு நீதிமன்றம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இதையெல்லாம் தாண்டி அவர்களால் அந்த இடத்த அணை கட்டிட முடியுமான்றது தான் பெரிய கேள்விக்குறிங்க. 2வது பிரச்சனை முடிச்சுங்களா? 3வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நதிநீர் சட்டம்னு இருக்குங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவும் ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 262 1956 இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் நதிகள் உருவாகுனா அந்த நதி போகிற அனைத்து மாநிலங்களுக்கும் சம உரிமை உண்டுன்னு சொல்லி தான் இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் 2018 உச்சநீதிமன்றம் காவிரி விவகாரத்தில் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அது என்ன தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நதிகள் எந்த ஒரு மாநிலத்துக்கும் சொந்தம் கிடையாது, இது ஒரு தேசிய சொத்து, இந்திய அரசோட சொத்து, இது எந்த ஒரு மாநிலமும் தன்னிச்சையாக பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்கான உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு சட்டத்தை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறாங்க. ஸோ இது 3வது பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அவர்களால் மேகதாதுல அணை கட்டிட முடியுமான்றது குதிரை கொம்பு தாங்க, அந்தமாரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம போராடாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்மளோட போராட்டம் எப்பவுமே இருக்கணும், எதிர்ப்பு எப்பவுமே இருக்கணும். அமைதியாக இருந்தோம்னா இது மத்திய அரசுக்கோ இல்லை உச்சநீதிமன்றத்துக்கோ சாதகமாக ஆகிடும். ஒருவேளை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அது கிடையாது. வாய்ப்பு வழங்கிறதுக்கான நாமளே அனுமதி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதுக்காக எதிர்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வரலாற்று ரீதியான ஒப்பந்தங்களும், அதாவது இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே வெள்ளையர் ஆட்சி காலத்திலே வரலாற்று ரீதியான இந்த காவிரி விவகாரத்தில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. 1892 மற்றும் 1924 மைசூர் சமஸ்தானத்திற்கும் மெட்ராஸ் மாகாணத்திற்கும், அப்போதைய பேர் அதுதானே, ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதே சேம் தான் காவிரி ஆறு என்பது 2 மாநிலத்திற்கும் சம உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு அப்போது இதே ஒப்பந்தத்தை தான் வெள்ளையக்கார ஆட்சி காலத்தில் இதை தான் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ நம்புவோம், அதை செயல்படுத்த மாட்டாங்க நம்புவோம். இருந்தாலும் நம்மளோட எதிர்ப்பை பதிவு பண்ணுவோம். கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை தெரிஞ்சதுக்கப்புறம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.